இளவரசர் உதய் அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. இளவரசர் சொல்லிட்டு நீங்க உதயன் அவர்களை விமர்சனம் பண்றீங்களே, உங்க கூட்டணியில இப்ப புதுசா இணைஞ்சிருக்காங்களா காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவரு இளவரசர் இல்லையா? ஜவஹர்லால் நேரு ஐயா, ராஜீவ் காந்தி ஐயா, இந்திரா காந்தி அம்மையார், சோனியா காந்தி அம்மையார், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, எத்தனை பேர் 5-6 தலைமுறை போயிட்டே இருக்கு. அவங்களும் இளவரசர்ல வராது. சரி, ஓகே. அப்பாவோட தலை மகுடத்துல இருந்து வந்திருக்காருன்னு நீங்க சொல்றீங்களே, சி ஜோசப் விஜய் என்னும் நான் பதவி பிரமாணம் பண்றப்போ அந்த சிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சந்திரசேகரன் திரைப்பட இயக்குனர். அவர் இல்லைன்னா இன்னைக்கு விஜயன் அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டார். சினிமால வாரிசு அரசியல் பண்ணலாம், அரசியல்ல வாரிசு வரக்கூடாதா? சரி, ஓகே. அப்ப நீங்க உங்க மாமியார் ஏடிஎம்கேல போயிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அமைச்சரவை நீங்க கொடுக்க போறீங்க. அது உங்களுக்குள்ள ஒரு டீலிங், அது ஒரு ஸ்லீப்பர் செல் வேலை. நீங்க ஒரு அமைச்சர் ஆயிட்டீங்க. உங்க மச்சான் வந்துட்டு புது கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு பாண்டிச்சேரியில. அவருக்கு ஒரு மந்திரி சபை கொடுக்க போறாங்க. ஆக மொத்தம் உங்க ஃபேமிலியில மட்டும் 3 பேர் 4 பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், மந்திரி ஆகலாம், திரைப்படத்துல இருந்து வரவங்க வந்துட்டு பொலிட்டிஷியன் ஆகலாம். ஆனா உங்களை மட்டும் வந்து நீங்க வெளியில வந்து யோகியமா கட்டிக்கிறீங்க, மத்தவங்களை வந்து அயோக்கியமா பேசுறது வந்து எந்த வகையில நியாயம்? மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தான் திமுக வந்து வன்மத்தை பூசிட்டு இருந்தீங்க, ஜெயிக்கிறதுக்கு அப்புறமும் இன்னும் திமுக ஏன் வன்மத்தை பூசிட்டு இருக்கீங்க? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு வந்து இருக்கா நேரம்? இருக்கா? 2500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, 4000 ரூபாய் வந்துட்டு வேலை இல்லாத பட்டதாரிக்கு தரேன்னு சொன்னீங்க, 3000 ரூபாய் வந்துட்டு 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு வந்து தரேன்னு சொன்னீங்க, மின்சாரத்தில் வந்து இலவசம் தரேன்னு சொன்னீங்க, கடன் ரத்து செய்ய சொன்னீங்க, அப்புறம் மகளிர் வந்து எல்லா பேருந்துலேயும் வந்து இலவசமாக பயணிச்சுக்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க. ஏதாவது ஒன்று முன்னால் வந்துட்டு முதல் கோப்பில் வந்து கையெழுத்து போட முடிஞ்சதா? அதை ஃபர்ஸ்ட் போய் போடுங்க சார். அதுக்கப்புறம் திமுக வந்து விமர்சனம் பண்ணலாம். நன்றி அறிவிப்புல கூட வந்துட்டு திமுக மேல வன்மத்தை பூசிட்டு இருக்கீங்க. நீங்களாம் என்ன அரசியல் பண்றீங்க? கடைசி வரைக்கும் வன்மத்தை மட்டும் தான் பூசிருப்பீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து இந்த குழந்தைகளை ஏமாத்திட்டு இருப்பீங்க?